பதில் மனு தாக்கல் செய்ய முடியாதவர்கள் எதற்கு வழக்கு தொடர்ந்தீர்கள் என்று செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் நீதிமன்றம் அமலாக்கத்துறையிடம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ளது. போக்குவரத்து துறையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக பதியப்பட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு பல முறை தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ள நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு ஜாமீனுக்காக உச்சநீதிமன்றத்தை நாடியது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்தார்கள். மேலும் மருத்துவ காரணங்களுக்கு அல்லாமல் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே ஜாமீன் மனுவை பரிசீலிக்க முடியும் என்றும், மேலும் கீழமை நீதிமன்றத்தில் வழக்கமான ஜாமீன் மனுவை தாக்கல் செய்ய அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினார்கள். இதனையடுத்து ஜாமீன் மனுவை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தரப்பு திரும்ப பெற்றுக் கொண்டது. இதனையடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் ஜாமீன் கோரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து இருந்தார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை சிறிது நேரம் ஒத்திவைக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இதற்கு சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் நீதிபதி அள்ளி அவர்கள், அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் ஏற்கனவே பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டோம். இதுவரை ஏன் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என்றும், தாக்கல் செய்ய முடியாதவர்கள் எதற்காக வழக்கு தொடர்கிறீர்கள் என்று அமலாக்கத்துறைக்கு சரமாரியாக கேள்விகளையும் எழுப்பினார்கள். அப்படி கேள்வி எழுப்பிய நீதிபதி அள்ளி அவர்கள் தொடர்ந்து சரமாரியாக பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். அதாவது, பதில் மனு தாக்கல் செய்ய முடியவில்லை என்றால் எதற்காக ஐடி ரைடு நடத்துகிறீர்கள் என்றும், தேவையில்லாமல் சோதனைகளை நடத்திவிட்டு தற்போது பதில் மனு மட்டும் தாக்கல் செய்யாமல் இருப்பது ஏன் என்றும், அதே போல இதுபோன்று நடந்தால் இனிமேல் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை அலுவலகங்களுக்கு அனுமதி இல்லை என்று சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளார் நீதிபதி.